இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டனால மக்கள் ஓட்டு போடல. 70 வயசு கிழவி இன்ஸ்டால இருக்காது, 80 வயசு தாத்தன் ரீல்ஸ்ல இருக்க மாட்டான். எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க தெரியுமா? இவனுங்க தான் இன்னுமே இவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. நம்ம ஏன் தோத்தோம், ஒரு சிஎம் கேண்டிடேட்டு ஏன் தோற்கடிக்கப்பட்டாரு, அவ்வளோ நல்லது செஞ்சோம் அந்த தொகுதியில, ஏன் தோற்கடிக்கப்பட்டாரு, எதுக்காக தோற்கடிக்கப்பட்டாரு. ஓட்டு போட்டவங்க எல்லாமே ஜென்சி கிட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுக்கு அந்த புரிதலுமே இல்லை. நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை சரி பண்ணணும். அந்த தப்பை சரி பண்றதுக்கு மக்கள் கிட்ட போய் பேசணும்னா இவனுங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ரீல்ஸ் ஆச்சு. நீங்க பண்ண நைட்டு 2 மணிக்கு யார் வந்து ஒரு ஹீரோயினோட போஸ்டர் ரீபோஸ்ட் பண்ணது? துணை முதல்வராக இருந்தவர் தானே. அப்ப அவர் இன்ஸ்டாகிராம்ல வந்து அவர் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அரசியல் நோக்கமா பேசிட்டு இருந்தாரு கிடையாதுல்ல. இப்போ எனக்கு இதெல்லாம் சொல்லி சொல்லி எனக்கு உண்மையிலே அழுத்து போச்சு. இது உங்களுக்கான புரிதல் இல்லை. நாங்க தற்கூரி இல்லைன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் நீங்க தற்கூரியா இல்லையான்றதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. நீங்க உண்மையிலே மக்கள் கிட்ட போங்க, 5 வருஷம் மக்களுக்கான அரசியலை பண்ணுங்க, மக்கள் கூட நில்லுங்க. 2031 அரசியல் வரும்போது உங்களுக்கு தேர்தல் வரும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் மக்களுக்கான மாற்றம் இது இல்லைன்னா அந்த மாற்றத்துக்கான வாய்ப்பை மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா மறுபடியும் நீங்க இந்த ரீல்ஸ் சொல்றது ரொம்ப சின்ன புலத்தனமா தான் இருக்கு.